எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க, நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல தெற்கே ஒரு கொலை கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். சார், அந்த பொண்ணோட டெட் பாடியை பார்க்கும் பொழுது எனக்கே அப்படியே கைகால் நடுங்குது சார். வச்சு செஞ்சுட்டாங்க சார் அந்த பொண்ணை. என்ன சார் சொல்றீங்க? டாக்டர் ருத்ரா ரிப்போர்ட் சொல்றதுக்காக இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு உட்காந்துட்டு இருக்க சிவம் அதை கேட்டுட்டு இருக்கிறாரு. பக்கத்துல சுந்தரம் நின்றுட்டு இருக்க. ருத்ரா சொல்ற விஷயங்கள் எல்லாமே பெரு அதிர்ச்சியா தான் இருக்கு. சார், அந்த பொண்ணை கிட்டத்தட்ட ஒரு அரை மாதம், கிட்டத்தட்ட 15 நாளைக்கு பக்கமாக ரூமில் வச்சு 7-8 பேருக்கு பக்கமாக நல்லா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. பிறப்புறுப்பில் வயிற்றுக்குள்ளையெல்லாம் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் எப்படின்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அது என்ன பவுட்ரு அப்படின்னு பார்க்குறக்காக லேபுக்கு கொடுத்துருக்குறோம். அப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் அடிகளை பார்க்கும் பொழுது சிகரெட்டு, கத்தி, அப்புறம் கண்ணாடி, இது எல்லாத்தினாலையுமே அந்த பொண்ணு நல்லா கீறி இருக்கிறாங்க. அதாவது அணுவாக சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முடி, அப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய சில இடங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா அறுத்துருக்காங்க. 15 நாள் அந்த பொண்ணு நரக வேதனை அனுபவிச்சுட்டு ரொம்ப தூரம் ஒடியாந்து வந்து அதுக்கப்புறமா இறந்துருக்கிறா. இதில் என்ன ஆச்சரியன்னா, அந்த பொண்ணு இந்த வேதனையெல்லாம் அனுபவிச்சு ஒடியாந்து வந்து அதுக்கப்புறமா ஓட முடியாமல் ஹார்ட் ஃபங்க்ஷன் அப்படியே ஸ்டாப் ஆகி கீழே விழுந்து இறந்துருக்கா. இறந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் 20 மணி நேரத்துக்கு பக்கமாக அந்த பொண்ணோட டெட் பாடி அங்கேயே கடந்திருக்கு. நாய், காக்கா, இன்னும் 2-3 விஷயங்கள் அந்த பொண்ணை கடிச்சு கொதறதுக்கான அடையாளங்கள்லாம் இருக்குது. எங்கேயோ இருந்து தப்பிச்சு வந்தவ உயிர் பிழைக்கிறதுக்காக ஓடி அதுக்கப்புறமா இறந்து போயிருக்கா. அதான் உண்மை. ரொம்ப கொடுமையாக இருக்குது சார். அந்த பொண்ணோட உணவு குழாயை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஏதோ சேராத உணவை கொடுத்துருக்குறாங்க. அதை வற்புறுத்தியிருக்காங்க. வாய் ஓரங்கள், கடவா பகுதி, தொண்டை பகுதியெல்லாம் நல்லா புண்ணாயிருக்கு. அது மட்டும் இல்லை, அல்சர் வந்துச்சுன்னா எப்படி புண்ணாகுமோ அந்த மாதிரி குடல் முழுக்க அப்படியே அழுகி போய் கிடக்கு. அவளை யாரோ இப்படி 15 நாள் கொடுமைப்படுத்துறதுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல. ரிப்போர்ட் நான் எழுதி கொடுத்துட்றேன் சார், நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே சார். சார், அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் போடணும். ஆல்ரெடி எடுத்திருக்கீங்களா சார்? அதையே போட்டுக்குங்க. சரி சார், ஓகே. சொல்லிவிட்டு அவர் வெளியில் வந்து சுந்தரத்தை பார்க்க, என்னென்ன இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இந்த கேஸ் வேற எங்கேயோ வந்து நமக்கு வந்து விழுந்திருக்கு, கேட்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு ஏற்கனவே 2 கேஸ் போயிட்டுருக்குது, இதில் இதையை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. தம்பி, இந்த பொண்ணோட ஃபோட்டோவை நம்ம போடுவோம். யார் வராங்களோ அந்த ஊருக்கு இந்த கேஸை மாற்றி விட்ருவோம் தம்பி. அப்படி தான் பண்ணணும்னு. இந்த பொண்ணு தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. உடம்பு முழுக்க இத்தனை காயங்கள், இத்தனை வேதனைகள் இருக்குது. இத்தனை வேதனை அவள் தப்பிச்சு வந்திருக்கான் அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஏரியாவிலேருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கான்னு அர்த்தம். இருக்கலாம் தம்பி, ஆனால் பக்கத்து ஏரியானா சுற்றி நம்ம ஸ்டேஷனுக்கு தான் வருது. கனகு வந்து சொல்கிறத பார்த்தா அவர் ஸ்டேஷனுக்கு வர மாட்டிருக்குது. கனகண்ணை சொன்னார்னா அந்த கேஸ் நம்ம தலையில் தான் வரும். அவங்க ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ இன்னும் போடல, நம்ம ஸ்டேஷனுக்கும் இன்னும் எஸ்ஐ போடல. இல்லை தம்பி, நேற்று ஒரு மெயில் வந்திருக்கு, இன்னொரு 1 வாரத்தில் நம்ம ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ போட்டுருவேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பி சார் கூட இதை பற்றி பேசினார். இருக்கட்டும்ண்ணே. சரிண்ணே, அந்த ஐஸ் வண்டிக்காரனுங்க என்னாச்சு? வாங்க போய் பார்க்கலாம். ஆமாம் தம்பி, அதில் இருந்ததெல்லாம் கொடுத்து ரிப்போர்ட் எடுத்துருக்குது, அதை வச்சு நம்ம பார்த்துடலாம். வாங்க போகலாம். இந்தாடா, நல்லா சொல்லு. ஆயா, ஐஸ் சாப்பிட்டு தான் போச்சுன்னு சொன்னீங்கள, அந்த ஐஸ் வண்டிக்காரன் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆ, ஞாபகம் இருக்கு சித்தப்பா, ஆனால் யாருன்னு தான் என்னால் சொல்ல முடியாது. என்னடா உன் பையன் இப்படி பண்ணுறான்? ஞாபகம் இருக்குங்கிறான், இல்லைங்கிறான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு அந்த குட்டி பையனை நிற்க வச்சு வீட்டில் சொந்தக்காரங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்க. கரெக்டாக ஜீப்பு ஸ்டேஷன் பண்ணி வந்து நிற்கிது. ஏய், இன்ஸ்பெக்டர் வராரு, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் உள்ளே போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் அவங்கெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போய் சீட்டில் உட்கார அவர், என்னங்க எதுக்காக வந்திருக்கீங்க? சார், எங்கள் அம்மா செத்து போனதுக்கு ஏதோ ஐஸ் வண்டிக்காரன் தான் காரணம்னு என் பையன் சொன்னான்ல, அந்த ஐஸ் வண்டிக்காரை யாருன்னு பார்க்கணும், கேஸ் கொடுக்கணும், அதனால தான் வந்திருக்கிறோம். ஆமாங்க, உங்கள் அம்மா இறந்து போனது ஒரு ஐஸ் சாப்பிட்டு அதில் இருக்கிற பாய்சனால தானே இவன் சொல்லியிருக்கான். அதனால் தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைப்பாங்க. சார், அப்படிலாம் முடியாது. நீங்கள் என்னைக்கு தேடி கண்டுபிடிச்சி எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் டெத் சர்டிஃபிகேட் வாங்குறது? ஏங்க, இப்போ கூட உங்கள் அம்மாவை டெத் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டியில் வளைச்சப்படுறது உங்களுக்கு விஷயமா? சார், அதெல்லாம் எங்கள் குடும்ப விஷயம். கேஸ் கொடுக்குறோம், சரி பண்ணி கொடுங்க.
அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரத்தை பார்த்த சிவா சுந்தரம் உடனே உள்ளே போகிறாரு. உள்ளே போய் அந்த இருட்டான ரூமை திறக்க அங்கே வெறும் அரைகுறையான ட்ரெஸ்ஸு, வெறும் டவுசர் மட்டும் போட்டுட்டு மூளையில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய குமாரும் சேகரும் தெரியுறாங்க. அங்கே சாக்கில் தண்ணி, லத்தி, அது இதுன்னு எக்கச்சக்கமாக கிடைக்குது. அதெல்லாம் உள்ளே போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு உள்ளே போகிறாரு சுந்தரம். டேய் சார் 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 எங்களை விட்டுருங்க சார் சொல்லிட்டு குமாரும் கேஷவனும் அப்படியே தள்ளி போக, சார் சார் மன்னிச்சுக்குங்க சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார், நாங்கள் எந்த தப்பும் பண்ணல சார், ஐஸ் தான் சார் நாங்கள் விற்றோம். ஏண்டா உங்கள் ஐஸ் வண்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே பேக்கெட் கிடக்குது, ஐஸை லேபுக்கு தாட்டி விட்டா ஐஸுக்குள்ளே என்னமோ கலந்துருக்குறேன்னு சொல்கிறாங்க, பொய் சொல்கிறீங்களாடா? சார் சார் ஐஸ் எல்லாம் உருகி போச்சு சார், அது அந்த மாதிரி உருகுனதுனால 3 நாளில் கெட்டு போயிருக்கு சார், அது விஷமாக மாறி இருக்கு சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார், உங்களை கையில் எடுத்து கும்பிடுறேன் சார், எங்களை விட்டுருங்க சார். டே குமார், உன் ஐஸ் வண்டிக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இவனை போலீஸ் கேஸில் போட்டு பொம்பளை கேஸில் மாட்டி விடுவோமே தவிர உன்னை போதை பொருளில் போட்டு விட்ருவோம். என்ன ஞாபகம் வச்சுக்கோ, மரியாதையே உண்மையை சொல்லிடு. எவன்டா இதுக்கு பின்னாடி யாருடா இருக்கிற? ஐஸில் போதை பொருளை கடத்துறதுமே வேற ஏதோ வைக்கிறது வச்சு கிளவி ஒருத்தி கொண்டுட்டீங்க அப்படி தானே? சார் சத்தியமாக கிடையாது சார், போதை பொருள்னா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார், தயவு செஞ்சுங்களா அப்படி சொல்லாதீங்க சார். எந்திரிச்சு வாங்கடா சார். எங்கே சார்? எந்திரிச்சு வாங்கடா, இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்ல அடி வாங்கின கால் ரொம்பவே பலத்தை இழக்க 2 பேரும் மெல்ல மெல்ல எந்திரிக்கிறாங்க. இப்படியே வந்தலாதீங்கடா, டேபிளில் துணி இருக்கு போட்டுவாங்க சொல்லிட்டு சுந்தரம் வெளியில் போக 5 நிமிஷம் கழிச்சு 2 பேர் நடுங்கின காலோட வராங்க. அந்த பையன் பயந்துட்டு போய் அவங்க அப்பா பக்கத்தில் நிற்க, என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்க சிவம் உடனே டேபிள்லேருந்து எந்திரிச்சு வேகமா, என்ன சார்னா உனக்கு இங்கே நடக்கிற எது சொல்லிட்டே இருக்கணுமா? என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதா இருந்தால் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், விஷயத்துக்குலாம் இங்கே இருக்க முடியாது. அவன் எப்படி வந்தா உனக்கு என்னையா? பயம் பயப்படுதுன்னு சார், போலீஸ் ஸ்டேஷன்னா அப்படிதான் இருக்கும், அதுக்குன்னு கொஞ்சம் வச்சு ஸ்டேஷனில் வந்து பார்த்துட்டு இருப்பாங்களா என்ன? வாயை மட்டும் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பையனோட பெரியப்பா அமைதியாக நின்றுக்கிறாரு. அவங்க நடுவில் வந்து நிற்க, தம்பி 2 பேர்த்தையும் பாரு. அந்த பையன் உத்து பார்க்குறான். அன்னைக்கு ஐஸ் வண்டி உங்கள் ஆயாவுக்கு வாங்கி கொடுத்தியே, 2 பேர்த்துல யாரோ ஒருத்தனா அப்படின்னு சொல்ல அந்த பையன் மறுபடியும் நல்லா உத்து பார்க்குறான். டேய் உங்கள் 2 பேர்த்த ஃபோட்டோ வச்சுருக்கீங்களாடா? ஃபோனில் இருக்குது சார். ஃபோன் எடுங்கடா. ஏற்கனவே அவனை அரெஸ்ட் பண்ண உடனே வாங்கி வச்ச ஃபோனை எடுத்து அவனை 2 பேர்த்தோட ஃபோனையும் ஓப்பன் பண்ண சொல்லி குமார் கேஷவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. வாங்கி பார்த்துட்டு அந்த பையன் 2 நிமிஷத்துக்கு அப்புறம், இல்லை சார் இவங்க 2 பேரும் கிடையாது. டே குமார், ஐயா உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஐஸ் வைக்கிறவ இருக்கானா? இல்லை சார் யாரும் இல்லை சார், அப்படியே இருக்கிறோன்னா இருந்தாலும் அவன் ஃபோட்டோலாம் எங்கிட்ட இல்லை சார். போங்கடா உள்ளே போங்க சார், நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிறோம் சார், உள்ளே போங்கடா. சுந்தரம் ஒரு கற்று உள்ளே போயிடுறாங்க. உடனே அவங்கள பார்த்து ஐஸ்காரங்களை கண்டுபிடிக்கணும், என்ன கலந்தாங்கன்னு தெரியாது, அதை சாப்பிட்டு உங்கள் அம்மா இறந்துருக்காங்கன்னா மேபி ஐஸ் கெட்டு போயிருக்கலாம். அதை எப்படி சார் ஐஸ் கெட்டு போகும்? அவர் கேட்ட உடனே சிவம் ஒரு முறைக்க அமைதியாயிடுறாங்க. சொல்லுங்கள் சார். ஐஸ் கெட்டு போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல் கலந்துருக்கலாம், என்னன்னு நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். உங்கள் அம்மா சாப்பிட்டத பொருள் பாய்சனைஸ்ட் ஆகிருக்கு, அதனால் அந்த ஐஸ்காரனை சந்தேகம்தான் படுறமே தவிர இன்னும் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் முடியல, அதனால எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் எல்லோரும் ஸ்டேஷன் விட்டு போகிறாங்க. அண்ணா சொல்லுங்க தம்பி, அந்த ஐஸை செக் பண்ண சொன்னீங்களே ரிப்போர்ட் வந்துருச்சா? இல்லை தம்பி இனிதான் போய் வாங்கணும், போதை பொருளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தம்பி, வயசான பாட்டிங்கிறதுனால அது விஷமாக மாதிரி இறந்துருக்கலாம், நாம் அப்படி சொல்ல முடியாதுண்ணே, என்னென்னு பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த ஐஸ் வண்டிக்காரனை மட்டுமே சந்தேகப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, வேறு வழியில் நம்ம யோசிக்கணும், ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இந்த பசங்க அந்த பாட்டி சாப்பிட்ட உணவுக்கு ஏதாவது பின்னாடி இருக்கான்னு பார்த்தாங்களான்னு கேட்கணும். இந்த குட்டி பையனை ஒருக்கா கூப்பிட்டு தனியாக ஏதாவது சாக்லேட் அது இதுன்னு வாங்கி கொடுத்து பேசுங்க. அப்புறம் அந்த பொண்ணு என்னென்ன ஆச்சு? அதை அனுப்பியிருக்கு தம்பி, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் நாங்கள் அனுப்பியாச்சு, எப்படியாவது ரிப்போர்ட் தெரியும் தம்பி, பார்த்துக்கலாம். சரிண்ணே, இந்த பாட்டி கேஸையும் பாருங்கள், அந்த பையனோட கொலைக்கு பின்னாடி ஏதாவது இருக்குன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிங்களா? தம்பி அதுதான் அப்படியே நிற்கிது, யாரும் அவனை பற்றி நல்ல விதமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவன் செத்ததே நல்லதுங்கிற மாதிரி. சரிண்ணே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சிவம் போகிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு பக்கம் மைனாட்சியோட பையன் கோவிந்தோட கேஸு, இன்னொரு பக்கம் அந்த பாட்டியோடது, இப்போ இந்த பொண்ணு, இந்த 3க்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இந்த 3க்கு பின்னாடி என்ன இருக்குமோன்னு இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது. 3க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் தெரிஞ்சால் இது 3 கேஸா இல்லை 3 ஒன்றா? ஆனால் 3 ஒன்றா இருக்கிறதுக்கான சரி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு.
கரெக்டாக ஒரு நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர் சிவம் டேபிள் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு இருக்க வேகமாக சுந்தரம் பைக்லேருந்து இறங்கி நடந்து வராரு. தம்பி, அந்த பொண்ணோட ரிப்போர்ட் வந்திருக்குது. அப்படியா? யாரு? பக்கத்து ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க. கனகதா தம்பி சொன்னாரு. எந்த ஊர் இந்த பொண்ணு? ஈரோட்டுக்கு பக்கத்தில் கோபி. ஈரோட்டுக்கு பக்கத்தில் கோபியா? அங்கேருந்து இங்கே எப்படின்னு தெரில தம்பி. ஆனால் ஃபோட்டோ சொன்னதுக்கு அந்த பொண்ணு கோபியை சேர்ந்தாவும் அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா தம்பி எல்லாரும் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணியிருக்காங்க தம்பி, கல்யாணம். அந்த பொண்ணே தான் விருப்பப்பட்டு சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் என்னமோ காரணம் இருந்ததுனால மாசமாக இருக்கும் பொழுது பிரிஞ்சுட்டாங்க. குழந்தைய 4 மாதத்துலேயே களைச்சிருச்சு அந்த பிள்ளை. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு குடும்பத்துக்குமே தெரியல. அந்த பொண்ணு குடும்பத்தை விட்டு சென்னையில் போய் தங்கியிருக்குது. வேலை வாசின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேறு எங்கே போச்சுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக குடும்பத்தோட எந்த விதமான கான்டாக்டும் கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்களை கேட்கும்பொழுது அந்த பிள்ளையை பற்றி எதுவுமே தெரியலன்னு சொல்கிறாங்க. என்னென்ன, சென்னையில் இருக்கிற பொண்ணு நம்ம ஊருக்கு எப்படி வர முடியும்? நம்ம ஊருக்கும் சென்னைக்கு எக்கச்சக்கமான கிலோமீட்டர் இருக்கே. அப்போ என்னவா இருக்கும் தம்பி? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கண்ணே. அவங்க அம்மா அப்பா எல்லாரையுமே இன்வெஸ்டிகேஷனுக்காக வர சொல்லியிருக்கோம். ஆனால் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சரிண்ணே, நாம தான் போய் என்னன்னு பாட்டு வருவோமே. ஆமாங்க தம்பி, வேற வழி இல்லை, நாம தான் போய் பார்த்தாகணும். இதுக்கு தான் எஸ்ஐ போட்டிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. சரிண்ணே, போய் நேரில் பாட்டு வருவோம். அப்புறம் தம்பி, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கண்ணே. ஃபேமிலியில் இருக்கிறவங்களே அந்த பொண்ணை பற்றி ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா புரியல. அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் சொந்தக்காரங்க கிட்டலாம் பேசியிருப்பாங்க போல் அங்கே இருக்கிற ஸ்டேஷனில். அவளை பற்றி பேசாதீங்க, அவளை மாதிரி ஒரு புள்ள யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒழுக்கங்கேட்டவ. அவள் அந்த டைவர்ஸ் பண்ணதுக்கு காரணமே வேற ஒரு பையன் கூட காண்டாக்ட் ஆகி தான். கடைசியில் டைவர்ஸ் பண்ணிவிட்டு அங்கதுக்கப்புறம் அந்த பையன் கூட போய் வாழலை. வயிற்றில் இருக்கிற குழந்தைய நாங்களாம் வேணான்னு சொல்லியுமே களைச்சிட்டா. அந்த குழந்தைகிட்ட அழைச்சோம்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி கூட களைச்சிருக்கா அப்படின்னாங்க. சென்னை போயிட்டு கூட ஒரு 2-3 வாட்டி மீட் பண்ணுறக்கு அம்மா பார்க்க வரும்போது கூட ஏதோ 2-3 இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. என்னென்ன இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கிறீங்க? அந்த பொண்ணை குடும்பப்படுத்தியிருக்காங்க. சரிண்ணே, ஒன்று பண்ணுவோம். நீங்கள் இங்கிருந்து அந்த பையன் கோவிந்த் அப்புறம் இந்த பாட்டியோட கேஸில் இருக்கக்கூடிய விஷயத்த பாருங்கள். நான் வேணால் நாளைக்கு சென்னை கிளம்பி போய் அந்த பொண்ணை கேட்டுட்டு ஈரோட்டுக்கு பக்கத்தில் கோபிக்கு போய் என்னன்னு பாட்டு வரேன். தம்பி, சென்னை கூட அப்புறம் போய்க்கலாங்க. அந்த பொண்ணை கோபியில் போய் விசாரித்தோம்னா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு நினைக்கிறேன். சரிங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சிவம் ஃபைலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த 3 கேஸினுடைய கோணங்கள் என்ன? கோவிந்த கொன்னது யாராக இருக்கும்? அதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட்டு? அடித்து கொண்டிருக்கிறாங்க. பாட்டி சாப்பிட்ட ஐஸில் விஷம் கலந்துருக்காங்க. இது எல்லா கேஸும் ஒரு குளறுபடியாக இருக்கிற அதே நேரத்தில் இப்போது புதுசாக இந்த பொண்ணு, அந்த பொண்ணை 15 நாள் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவள் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். மேபி இருக்கிறா இல்லீகல் பிஸ்னஸில் அவங்களோட கூட்டாளிகளே அந்த பொண்ணு கொண்டிருக்கலாம். ஆனால் 15 நாள் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணு சென்னையில் இருக்கான்னா இங்கே சேலத்துக்கு பக்கத்தில் இறந்து கிடக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த பொண்ணு இவ்வளோ கொடுமைகளில் எப்படி ட்ராவல் பண்ணி வந்திருக்க முடியும்? 3 கேஸும் 3 பக்கம் நின்று இன்ஸ்பெக்டர் சிவத்தை ஏதோ போட்டு மனசை உழப்ப ஆரம்பிக்குது.